ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேலையிலே கூட கர்த்தருடைய கிருபையினாலே இந்த அதிகாலையில் உங்களை தேட என் தேவன் உதவி செய்த கிருபைக்காக தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் வழி நடத்துவார். ஆமீன். மகிமையினால் நடத்துவார். என் அன்பின் பிரியமானவர்களே, மகிமையினால் அபிஷேகத்தினாலே வழி நடத்துவார். ஆசீர்வாதங்களை உங்களுக்கு இந்த நாளிலே கூட இந்த 2025 2ஆம் தேதியில உங்களுக்கு தரப்போகிறார். அவர் ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். அவர் பலனும் கேடகுமாயிருந்து நம்மளை வழி நடத்துவார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சில பாடலை பாடி சில வருடங்களை பாடி ஆன நாமத்தையுமே மகிமைப்படுத்துவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உன்மாலே எல்லாம் கூடும். கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புகழ் அகத்தினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புகழ் அகத்தினீரே. சாத்தானை ஒய்த்தினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒய்த்தினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கரமசித்து ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்தலாமா? கூடாதது ஒன்றும் இல்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. அல்லேலூயா. கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டு நம்மளை வழிநடத்தி அவர் நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுபோல தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் மகிமையினால் நடத்துவார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை வழிநடத்துவாராக. ஆமென். வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த நாளிலே கூட ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு மகா பலனா இருப்பேன், நான் கேடகமா இருப்பேன், நீ எதற்கு பயப்பட, நானும் குருணையா இருக்கிறேன் என்று அவருடைய வார்த்தை அப்படியா சொல்லுது. என் அன்பின் பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் பயத்தோடு வேதனையோடு நம்மளை யாராவது தாக்கிடுவார்களா, என்ன பிசாசு அட்டாக் பண்ணிடுவானா என்று நீங்கள் வேதனையோடு பயத்தோடு காத்து கொண்டிருக்கிறீங்களா? அவர் உமக்கு கேடகமும் அவர் பலனுமாய் இருப்பார். உங்களை அவர் பலன் கொடுத்து நடத்த போகிறார். பயப்படாதே, திகழாதே, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் வார்த்தை அப்படியா சொல்லுவது போல அவர் ஒவ்வொரு நாள் இந்த வேத வார்த்தையை நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லாம் பயத்தை நீக்கி போடுவார். இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பின் சகோதர சகோதரிகளே, தேவனாகிய கர்த்தரை ஆளுகை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் செபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூடப்பா நடுவே இந்த 2ஆம் தேதியில அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் தேவைகளை சந்தித்து வழிநடத்த முடியாது செபிக்கிறேன். நாம மகிமைப்படுத்தட்டும், தேவ கிருபை தாங்கட்டும். அவர்கள் தேவைகளை அன்றே அறிந்திருக்கிறேன்ப்பா. எல்லா பயத்தின் ஆவிலே எடுத்து போட்டு அன்றே நல்ல அவருக்கு பலனை தந்து நீர் ஆசீர்வதிங்க. நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.